Hi and welcome to Easy Spoken English Kanchi. Long sentences practice பண்ணுறதுக்கான இன்னொரு வீடியோ தான் இது. இந்த வீக் ஃபுல்லாகவே நாம் லாங் சென்டென்சஸ் யூஸிங் adjective, preposition, collocations பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நம்ம சேனலில் லாங் சென்டென்சஸ் இருக்குது. லாங் சென்டென்சஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட், இன்றைக்கி என்ன adjective, preposition, collocationல நம்ம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற adjective பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல், கவனமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது கூட என்னென்ன ப்ரெப்பசிஷன்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல் வித் சம்திங், ஒன்றில் கவனமாக இரு. இந்த சம்திங்ன்ற இடத்துல ஒரு நவுன் இல்லை ப்ரனவுன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது, ஒன்றை செய்வதில் கவனமாக இரு, கேர்ஃபுல் இன் டூயிங் சம்திங். இந்த ஒரு ஆக்ஷனை செய்கிறதுல கவனமாக இருன்னு சொல்கிறதுக்கு ஜெரண்ட் ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவும் யூஸ் பண்ணலாம், கேர்ஃபுல் டு டூ சம்திங். இப்போ இது மூணுத்துக்கான எக்ஸாம்பிள்ஸும் டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். Be careful with that. Be careful with that. Yeah, just be careful with him. Yeah, just be careful with him. So you must be very careful in choosing your friends. So you must be very careful in choosing your friends. They were careful to follow the law. They were careful to follow the law. You must be so careful to wash fruits and vegetables today, you know. You must be so careful to wash fruits and vegetables today, you know. ஆல்ரைட், இப்போது உங்களுக்கு கேர்ஃபுல் பக்கத்தில் என்னென்ன பாசிபிள் ப்ரெப்பசிஷன்ஸ் வரும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாங் சென்டென்சஸ் இந்த பேட்டர்னில் தான் இருக்க போகுது. கேர்ஃபுல் ப்ளஸ் ஒரு நவுன் கிளாஸ் ஃபாலோட் பை an adjective or an adverb clause. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்டர்நெட்டில் சேஃப்டி இல்லாததுனால குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கன்றதில் பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலனா ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கரெக்டாக அந்த என்ன விஷயம்ன்றதை நம்ம இங்கே ஒரு நவுன் கிளாஸ் மூலமாக சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா கேர்ஃபுல் வித் சம்திங்னு பார்த்தோம். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் பி கேர்ஃபுல் வித், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க என்பதில். வாட் தேர் சில்ட்ரன் வாட்ச், த பேரண்ட்ஸ் ஷுட் பி கேர்ஃபுல் வித் வாட் தேர் சில்ட்ரன் வாட்ச். இன்டர்நெட்டில் சேஃப்டி இல்லாததுனால இதை ஆஸ் யூஸ் பண்ணி நம்ம adverb clauseல சொல்லலாம். ஆஸ் there is no safety on the internet. ஓகே, the parents should be careful with what their children watch as there is no safety on the internet. ஸோ இதில் what their children watchன்றது noun clause, as there is no safety on the internetன்றது adverb clause. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவனோட பாஸ்க்கு அனுப்பின மெயிலில் அவன் என்ன எழுதுனான்னு கவனமாக இருந்தானா. ஒரு விஷயத்தில் அவன் கவனமாக இருந்தானா. ஸோ அவன் கவனமாக இருந்தானா கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது. வாஸ் ஹீ கேர்ஃபுல் வித் சம்திங் சொல்ல போகிறோம். அது என்ன சம்திங்னா, அவன் என்ன எழுதினான் என்று கவனமாக இருந்தானா, இன்னும் என்ன எழுதினான் என்பதில் கவனமாக இருந்தானா. வாஸ் ஹீ கேர்ஃபுல் வித் வாட் ஹீ ரோட், எதுலனா இன் தி இமெயில், இமெயிலில் என்ன எழுதினான்னு கவனமாக இருந்தானா. வாட் ஹீ ரோட் இன் தி இமெயில், இமெயிலை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கீங்க. அவனது பாஸுக்கு அனுப்பிய இமெயிலில், that he sent to his boss. Was he careful with what he wrote in the email that he sent to his boss? அவன் பாஸ்க்கு அனுப்பின இமெயிலில் அவன் என்ன எழுதினான்னு கவனமாக இருந்தானா. ஓகே, ஸோ இங்கே வாட் ஹீ ரோட் இந்த இமெயில்ன்றது நவுன் கிளாஸ். அந்த நவுன் கிளாஸில் இருக்கிற இமெயில்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clauseம் வந்திருக்கு, that he sent to his bossன்னு. ஆல்ரைட், மூவிங் ஆன் டு த தேர்ட் எக்ஸாம்பிள். நான் வழக்கமாக மாத கடைசியில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால நான் என் பணத்தை எப்படி செலவு செய்கிறேன்றதில் கவனமாக இருக்க போகிறேன். ஸோ நான் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஆம் கோயிங் டு பி கேர்ஃபுல், நான் கவனமாக இருக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பி கேர்ஃபுல் வித், எந்த விஷயத்தில் என்ன க்ளோஸ் சொல்லியிருக்கோம், நான் என் பணத்தை எப்படி செலவு செய்கிறேன் என்பதில். ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை மனி, ஐ எம் கோயிங் டு பி கேர்ஃபுல் வித் ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை மனி. எதனாலனா, நான் வழக்கமாக மாத கடைசியில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால. பிகாஸ் ஐ யூஸ்வலி எண்ட் அப் ப்ரோக் பை தி எண்ட் ஆஃப் த மந்த். இப்படின்னு சொன்னாவே அந்த பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதுன்றது வந்துடும். ப்ரோக்னா பணம் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறது தான் ப்ரோக் அப்படின்ற adjectiveல சொல்லுவாங்க. ஐ யூஸ்வலி எண்ட் அப் ப்ரோக் பை தி எண்ட் ஆஃப் த மந்த். ஓகே, ஸோ இதில் ஐ எம் கோயிங் டு பி கேர்ஃபுல்ன்றது மெயின் கிளாஸ். கேர்ஃபுல் வித் சம்திங் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம சம்திங்க்கு பதிலாக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நவுன் வர வேண்டிய இடத்துல ஒரு கிளாஸ் வந்திருக்கு. இந்த ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை மணின்றது ஒரு நவுன் கிளாஸ். அண்ட் எதனால் நான் கேர்ஃபுல்லாக இருக்க போகிறேன் ரீசனை சொல்கிறதுக்கு நம்ம adverb யூஸ் பண்ணுவோம். இங்கே பிகாஸ் யூஸ் பண்ணி ஒரு adverb clause எழுதியிருக்கோம். பிகாஸ் ஐ யூஸ்வலி end up broke. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணுறாங்கன்றதுல எங்கள் அம்மா ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நாளும் சத்தான உணவை சாப்பிடணுன்னு அவங்க விரும்பினாங்க.
ஓகே, ஸோ இங்கே பிகாஸ் யூஸ் பண்ணி தான் போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் பாருங்கள். எங்கள் அம்மா கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம் இது எல்லாமே. மை மதர் வாஸ் வெரி கேர்ஃபுல் வித் என்ன லஞ்ச் பேக் பண்ணாங்கன்றதில் கரெக்டாக with what she packed for our lunch. With what she packed for our lunch because எதுக்காகனா நாங்கள் ஒரு நாளும் சத்தான உணவை சாப்பிடணும்னு விரும்புகிறாங்க. She wanted us to eat nutritious food every day. ஸோ போன எக்ஸாம்பிளில் இருந்த அதே clauses தான் இங்கேயும் இருக்குது. My mother was very careful with main clause and what she packed for our lunch இது noun clause because she wanted us to eat nutritious food every day is an adverb clause. Alright, so the last example for today is கல்வியின் தரம் நன்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை பொறுத்தது என்பதால் யாரை வேலைக்கு எடுக்கிறோன்றதுல ஸ்கூல் கவனமாக இருக்கணும். ஸோ ஸ்கூல் கவனமாக இருக்கணும். The school should be careful with எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? யாரை வேலைக்கு எடுக்கிறோம் என்பதில். With whom they recruit or whom they hire அப்படின்னு கூட சொல்லலாம். Okay, so the school should be careful with whom they recruit as the கல்வியின் தரம் நன்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை பொறுத்தது. As the quality of education depends on well qualified teachers. கல்வியின் தரம் quality of education இதை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்கோம். depends on what எதை பொறுத்தது? நன்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை well qualified teachers. Okay, the school should be careful with whom they recruit as the quality of education depends on well qualified teachers. Alright, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் அதே செட் ஆஃப் clauses தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது கேர்ஃபுல் வித் பக்கத்தில் clauses வர மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். Just make sure you're careful with what you say. Just make sure you're careful with what you say. So just be careful with how you approach him. So just be careful with how you approach him. Alright, that's all to do with today's lesson. இன்னைக்கான லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதா யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை ப்ளீஸ் let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.